சாய்ராம். ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 28. கைலாய பரிக்கிரமா. ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஓம் குருவின் கைலாய யாத்திரை தொடங்கிவிட்டது. திபெத் வழியாக செல்லும் போது சீன நாடுதான் நமக்கு விசா தர வேண்டும். ஏனெனில் திபெத் இப்போது சீனாவின் ஆக்கிரமிப்பில் உள்ளது. விசா பெறுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் நேபாளில் உள்ள சன்னி டிராவல்ஸ் என்பதன் பயண ஏஜென்ட் அதற்கு ஏற்பாடு செய்துவிட்டார். நேபாளத்தின் தலைநகரம் காத்மண்டுவில் இருந்து விமானத்தில் புறப்பட வேண்டும். காத்மண்டு நகரில் உள்ள விமான தளம் மிகச் சிறியது. நமது நாட்டின் விமான அறை போல் வசதிகள் கிடையாது. விமான அறை கூட நம் ஊரின் பஸ் நிலையம் போன்று சிறியது. ஏனெனில் அங்கிருந்து கிளம்பும் விமானங்கள் அனைத்தும் மிகச் சிறியவை. 16 to 20 பேர் வரை செல்லும் விமானங்கள் மட்டுமே அங்கே உள்ளன. 250 பேர் கொண்ட யாத்திரை குழுவில் 30 பேர் கொண்ட இவர்களது குழு இருந்தது. முதலில் காத்மண்டுவிலிருந்து புறப்பட்டு நேபாள்கஞ்ச் என்னும் இடத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு இறங்கியவுடன் சுர்கேத் என்னும் இடத்திலிருந்து அன்பர்கள் பல்வேறு கார்களில் வந்திருந்து இவர்களுக்கு சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுள்ளனர். அவர்கள் அனைவரும் சுவாமி நிர்மலானந்தாபுரிஜியின் அபிமானிகள். அது மட்டுமல்ல, அவர்கள் அனைவரும் சாயி பக்தர்கள். இவர்கள் ஒரு முறை புட்டப்பர்த்தி வந்திருந்த போது சுவாமிஜி அவர்கள் அனைவரையும் வரவேற்று மிக அற்புதமாக உபசரித்து பகவானின் தரிசனத்திற்கு உதவியுள்ளார். அவர்கள் விடை பெற்று சென்ற போது தவறாமல் நீங்கள் சூர்கேத் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தனர். அதுபோல் நேபாள்கஞ்ச் வந்து இறங்கிய இவர்களது குழுவினரை நெற்றி திலகமிட்டு பக்தியுடன் வரவேற்று சூர்கேசத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். தட்சிணை கொடுத்து அகமகிழ்ந்த சாய் பக்தர்களான அவர்கள் இவர்களின் விஜயத்தால் மனமகிழ்ந்து போயினர். பகவானின் ஆசீர்வாதம் தொடங்கிவிட்டது. அங்கு சென்ற அவர்கள் 3 நாட்கள் தங்கியிருந்தனர். அங்கு பகவானின் அழகிய மந்திர் நமக்கு காட்சியளிக்கிறது. சுவாமியின் மிக முக்கியமான கோவிலாக அது உள்ளது. அங்கிருந்து மீண்டும் நேபாள்கஞ்ச் வந்த அவர்கள் அடுத்த பயணத்திற்கு தயாராகினர். அவர்களது உடைமைகள் எல்லாம் அங்கேயே வைக்கப்பட்டு சிறிய பை மட்டுமே எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஏனெனில் சிறிய விமானமாயிற்றே. பெரிய பைகளை ஏற்றிச் செல்ல இடம் இல்லாததே காரணமாகும். பகவானின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு நேபாள்கஞ்சிலேயே பூரணமாக கிடைத்துவிட்டது. கைலாய யாத்திரையை வெற்றிகரமாக செய்திட பகவான் முன்பே அந்த ஊரில் ஆசீர்வதித்து விட்டார். நேபாள்கஞ்சிலேயே துன்பங்கள் தொடங்கிவிட்டன. வானிலை சரியில்லாத காரணத்தால் 5 நாட்கள் அங்கேயே அவர்கள் தங்க வேண்டியதாயிற்று. ஒவ்வொரு நாளும் விமான நிலையம் செல்வது, வானிலை சரியில்லாததால் திரும்பவும் வருவது, இவ்வாறு 5 நாட்கள் கழிந்தன. வானிலை விவரத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். பிராணவாயு குறைவாய் இருப்பதால் மூச்சு விடுவது கடினம், மூளையின் செயல் மங்கிப்போய் தன்னையே மறந்து போதல், பலர் பிராணவாயு இல்லாது இறந்து போகுதல் என பலவும் சொல்லப்பட்டன. பெரும்பாலும் இறப்பை பற்றியே இந்த பயணம் முழுதும் அவர்கள் சொல்லிய வண்ணம் இருந்தனர். அது எவ்வளவு உண்மை என்பதை இவர்கள் தங்களது பயணத்தில் உணர்ந்தனர். மூச்சுக்காற்று சுலபமாக நடைபெற இங்குதான் இவர்களுக்கு மாத்திரைகள் கொடுக்கப்பட்டன. சன்னி டிராவல்ஸ் என்னும் பெயர் தாங்கிய தோளில் மாட்டும் பைகள் மட்டுமே அவர்களுக்கு தரப்பட்டன. இருப்பினும் பகவான் ஆசீர்வதித்த பயணமாயிற்றே. தொடர்ந்து தங்கள் பயணத்தை மேற்கொள்ள இவர்கள் ஆர்வமுடன் இருந்தனர். இவர்கள் அங்கிருந்து சிமிகோட் சென்று பின்னர் ஹில்சா என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். இதுதான் கைலாய யாத்திரை தொடங்குவதற்கான அடிப்படை முகாம் ஆகும். இதுவே சீனாவையும் திபெத்தினையும் பிரிக்கும் எல்லையாகும். இங்கு 50 வீடுகள் மட்டுமே உள்ளன. மேற்கொண்டு பயணம் செய்வதற்கான அனுமதி இங்குதான் வழங்கப்படுகிறது. நேபாள நாட்டு இராணுவம் மற்றும் சீன இராணுவத்தினரும் இங்கு உள்ளனர். சீன எல்லைக்குள் நுழைய கடும் விதிகள் விதிக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்தியர்கள் என்றால் 1க்கு 2 முறை அவர்கள் பரிசோதிக்கப்படுகின்றனர். இந்தியர்கள் யாரும் நம் பிரதம மந்திரி மோடியின் புகைப்படத்தையும் தலாய் லாமாவின் புகைப்படத்தையும் கொண்டு செல்லக்கூடாது. செல்போனில் இருந்தால் அதையும் அழித்து விட வேண்டும். இல்லையேல் தயவு தாட்சண்யமின்றி நம்மை திருப்பி அனுப்பிவிடுவார்கள்.
இந்திய உணவு எங்கேயும் கிடைக்காது. இந்நிலையில் ஓம் குருவின் குழுவினருக்கு அனுமதி கிடைக்க 2 நாட்கள் ஆகிவிட்டன. பகவானுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புராங் என்னும் இடத்திற்கு சென்றனர். இது ஒரு சிறிய வியாபார தலமாகும். இங்கு இந்திய, நேபாள் மற்றும் சீன மக்கள் வியாபாரம் செய்கின்றனர். வரி ஏதும் கிடையாது. பொருள் மலிவாக கிடைக்கின்றன. ஆனால் அவை தரமற்றவை ஆகும். 2 நாட்கள் அங்கேயே அவர் குழு தங்கியிருந்தது. இங்கிருந்துதான் மானசரோவர் யாத்திரை தொடங்குகிறது. பூராங்கிலேயே மனது அலைப்பாய ஆரம்பித்து விட்டது. பசி குறைவாகிவிட்டது. எதிலும் விருப்பம் குறைவாகிவிட்டது. நாட்டம் இல்லை. இது புது அனுபவமாகப்பட்டது. பிராணவாயு மிகவும் குறைந்துள்ளதால் ஏற்பட்ட நிலை இது. ஹில்சாவிலேயே பிராணவாயு குறைந்ததன் தாக்கம் ஆரம்பித்து விட்டது. மத்திய பிரதேசத்திலிருந்து வந்த ஒரு சுவாமிஜி இதன் காரணமாக இறந்து போனார். அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை தந்துள்ளது. சில நாட்களுக்கு பிறகு அவரது உடல் மத்திய பிரதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மனதிலே வைராக்கியம் உண்டானது. ஆனால் கைலாயத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் குறையவில்லை. இது ஒரு மிக கடினமான, மிக அபாயகரமான பயணம் என்ற எண்ணம் முழு வேகத்துடன் மூளையில் படியத் தொடங்கிவிட்டது. இவ்வளவு துணிகரமான பயணம் வேண்டுமா என்ற எண்ணம் எழத் தொடங்கியது. ஆனால் மலைமேல் குடிகொண்டு ஊழி தாண்டவமாடும் அந்த ஈசன் நிச்சயம் நமக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையுடன் பயணத்தை தொடர நினைத்தனர். அவர்களுக்கு கிடைத்த வழிகாட்டி மிகவும் உற்சாகப்படுத்தியுள்ளார். கைலாய மலையை தரிசிப்பது என்பது எளிதான செயலன்று. பூர்வ ஜன்ம புண்ணியம் இருப்பதால் தான் நீங்கள் இந்த பயணம் மேற்கொண்டுள்ளீர்கள். நீங்கள் பல அதிசயங்களை காண இருக்கிறீர்கள் என்று அந்த புத்த மதத்தை சார்ந்த ஆன்மீகமயமான வழிகாட்டி கூறிக்கொண்டிருந்தார். எந்தவித பேதமும் இன்றி சமணர்களும் புத்த சமயத்தினரும் இந்துக்களும் ஒரே குழுவாய் இணைந்து இப்பயணத்தை மேற்கொள்வது இந்த அடிப்படையில்தான். அசுர குணத்தை அழித்து மங்களம் பொங்கச் செய்யும் அந்த சுடலை பொடி பூசிய திருமேனியை காணும் ஆவல் மற்ற தடங்கல்களை நீக்கி நிச்சயம் நல்ல வழி காட்டும் என்று நம்புங்கள் என்று அவர் மேலும் கூறினார். இந்த உணர்ச்சியுடன் பயணத்தை தொடர்ந்த அவர்கள் ராட்சஸ்தல் ஏரியை பார்த்தனர். நீல நிறமான அந்த ஏரியில் அலைகள் ஆவேசமாய் அலைமோதுவதை பார்த்தனர். ஆனால் எவரும் அந்த நீரில் கால் வைப்பதில்லை. இந்த இடத்தில்தான் ராவணன் தவம் இருந்து கைலைநாதனின் தாண்டவத்தை கலைத்துள்ளான். கோபம் அடைந்த சிவன் ராவணனை காலால் மிதித்த இடம் இது. எனவே பாவப்பட்ட இடமாக அந்த ஏரி இருப்பதால் எந்த ஒரு நீர்வாழ் உயிரினங்களும் அந்த ஏரியில் இல்லை. அதை அடுத்து மெல்லிய நிலப்பரப்பினால் தடுக்கப்பட்டு விரிந்து கிடப்பது அழகிய மானசரோவர் ஏரி. வட்டமான நீல நிறம் கொண்ட அமைதியான அந்த ஏரியை பார்க்கும்போதே மனதில் ஒரு பரவசம் பெருகியது. அந்த இன்பத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஒரு பெரிய வெற்றி அடைந்தது போல் ஓம் குருவின் குழுவினர் மகிழ்ச்சி அடைந்தனர். பார்வதி தேவி நீராட வரும் மானசரோவர் ஏரியை பார்க்கும் பாக்கியம் தங்கள் கண்களுக்கு கிட்டியதை எண்ணி மனமுருகி போயினர். இங்கே ஒன்றை குறிப்பிட வேண்டும். கடுமையான பயணம், பிராணவாயு குறைந்து கொண்டே வந்து மக்களை வாட்டும் அபாயம், இதனால் கூட வந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. பூராங்கிலேயே 30 பேர்கள் தங்கிவிட்டனர். இப்பொழுது எந்த வசதியுமற்ற மானசரோவர் ஏரிப்பகுதியில் ஓம் குருவின் குழுவினரை சேர்ந்து மொத்தம் 30 பேர்களே இருந்தனர். 250 பேராக தொடங்கிய குழுவில் இப்போது 30 பேர்களே உள்ளனர். ஓம் குருவும் அவரது குழுவினரும் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிற்றே. அதனால் தொல்லைகள் மிக வந்தாலும் மேலும் எந்தவித ஆபத்துமின்றி அவர்களால் பயணத்தை தொடர முடிந்தது. மானசரோவர் ஏரி அருகில் புல் பூண்டு எதுவும் கிடையாது. காலை கடன்களை முடிக்க கழிப்பிடம் கிடையாது. வெட்ட வெளியில்தான் அனைத்தையும் செய்ய வேண்டும். அத்துடன் பயங்கரமான நாய்களின் தொல்லை வேறு. தனியாகச் சென்றால் அவைகள் நம்மை கடித்து கொன்றுவிடும். எனவே குழுவாகத்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை. மானசரோவர் ஏரியிலிருந்து அருகில் இருக்கும் அந்த கைலாய மலையின் தரிசனம் கிடைக்கும். அதனால் எல்லாவித இடையூறுகளையும் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடிந்தது. மகேஸ்வரனின் அருளை பெறுவது எவ்வளவு கடினம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர்.
ஓம் குருவுடன் வந்த வழிகாட்டி அவர்களை மானசரோவர் ஏரி அருகில் கூடாரம் அமைத்து தங்கும்படியும் நடுநிசியில் வெளியில் வந்தால் பல அதிசயங்களை பார்க்கலாம் என்றும் கூறினார். அதன்படி அவரது குழுவினர் அங்கேயே கூடாரம் அமைத்து நடுநிசிக்காக காத்து கொண்டிருந்தனர். நடுநிசியில் வெளிவரும் எவரும் எந்த காரணத்தை கொண்டும் பயப்படக்கூடாது என்றும் எச்சரிக்கப்பட்டிருந்தனர். நடுநிசியும் வந்தது. ஓம் குருவும் அவரது குழுவினரும் வெளியில் வந்தனர். அப்போது அவர்கள் கண்முன்னே அரங்கேறிய காட்சிகளை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அவர்கள் கண்ட காட்சிகள் அவர்களை அப்படியே சிலையாக ஸ்தம்பிக்க வைத்து விட்டன. பலவித நட்சத்திரங்கள் வானிலிருந்து கீழே இறங்கி மானசரோவர் ஏரியில் சங்கமமாகின. அவை அனைத்தும் தேவ மகான்களே ஆவர். மிகப்பெரிய வெளிச்சம் அங்கே தோன்றியது. வெளியே சொல்ல முடியாத பல அதிசயங்களை அவர்கள் பார்த்தனர். பலவிதமான சப்தங்கள் அங்கே கேட்டன. அவர்கள் வழிகாட்டி ஏற்கனவே எச்சரித்திருந்ததால் அவர்கள் பயப்படவில்லை. பார்வதி தேவி தேவதைகளுடன் அங்கு வந்து நீராடுவதை கேட்டுள்ள அவர்கள் வேறு ஓர் உலகத்தில் 45 நிமிடங்கள் அப்படியே லயித்து போய் இருந்தனர். அடுத்த நாள் காலை மானசரோவர் ஏரியை சுற்றி பரிக்கிரமா செய்யும் வாய்ப்பு கிட்டியது. அற்புதமான அந்த பயணம் உற்சாகமூட்டுவதாக இருந்தது. நன்றி. சாய்ராம்.